வணக்கம் சார். நான் வந்து ஷைன் ஸ்டார் கம்பெனில வந்துட்டு இருக்கிறேன் சார். சரி. நம்ம இந்த FGC இந்த மாதிரி நீங்க பண்ணியிருக்கீங்க. அதோட ஒரு கஸ்டமர் ரிவ்யூ எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் சார். என் பேர் செந்தில். நான் இங்கே சென்னையில் சித்தாலப்பாக்கம் ஏரியாவில் இருக்கிறேன். பேசிக்கலி நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வித் ஆஃப் ஷோர் எக்ஸ்பீரியன்ஸ், ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி, ஷிப் கன்ஸ்ட்ரக்ஷன் அதில். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேக்ரவுண்டில் தான் நான் இந்த ப்ராஜெக்டை நான் வந்து சூஸ் பண்ணி மெட்டீரியல் எடுத்திருக்கேன். ஓகே சார். இப்போ இது வந்து நீங்க வந்து MSல பண்ணலாம், GIல பண்ணலாம். அதை விட்டுட்டு ஏன் சார் நம்மளோட இந்த FGC ஃபைபர் கிளாஸ் காம்போசிட் மெட்டீரியல் யூஸ் பண்றதுக்காக உங்களுக்கு காரணம்? ஓகே, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆஃப்ஷோர் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நாங்கள் நிறையா ஃபுல்லாக ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் கரோஷன் அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு பெயிண்டிங் ப்ளஸ் அதோட ஹேண்ட்லிங் வெயிட்டாக ஹெவியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். ஸோ FGC வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ இதெல்லாம் அதோட மெயின் அட்வான்டேஜஸ். தெர் இஸ் நோ கரோஷன், அதில் துரு பிடிக்காது, லைஃப் லாங்கு துரு பிடிக்காது, பெயிண்ட்டும் அடிக்க வேண்டாம். அண்ட் அனதர் அட்வான்டேஜ்னா லைட் வெயிட். ஸோ நம்ம ஸ்ட்ரக்சர்லாம் பண்ணி அதை தூக்கி செவுத்து மேலேயோ இல்லை டெரஸில் வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் ஹேவ் சூசன் திஸ். ஓகே சார். இது வந்து எப்படி நம்மளை காண்டாக்ட் பண்ணீங்க? நம்மளை காண்டாக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டமா அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துருச்சா? ஆன்லைனில் தான் நான் அதை இதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுறப்ப நான் வந்து உங்கள் கம்பெனியோட யூடியூப் சேனல் பார்த்தேன். அதில் தான் உங்கள் MD ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அவர் இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லியிருந்தார். நான் ஆல்ரெடி FRP யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் வந்து யூவி ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ உங்கள் கம்பெனியோட ப்ராடக்ட் FGC வந்து இட்ஸ் யூவி ரெசிஸ்டன்ஸ். ஸோ வெயிலில் இருந்தாலும் அது வீணாக போகாது, அது லைஃப் ஜாஸ்தி. ஸோ அந்த ஒரு காரணம், தட் வாஸ் த டிஃப்ரென்ஸு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் நான் உங்களோட ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணேன். ஓகே சார். இது இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களோட அனுபவம், இந்த மாதிரி ஃபீட்பேக் எப்படி இருக்கு சார்? ஓகே, இந்த ப்ராடக்ட்டு தான் சொல்கிற போது இட்ஸ் வெரி கன்வீனியன்ட். நம்ம வந்து இதை நான் ஃபுல்லாகவே நானே பண்ணது. இந்த ஸ்ட்ரக்சரை நானே தான் பண்ணேன். ஸோ யாரெல்லாம் டூ இட் யுவர் செல்ஃப் அவங்களே பண்ணுற ஒரு ஆர்வம் இருக்குதோ அவங்களுக்கு இது ரொம்பவே ஈஸி. ஒரு ஆக்ஸா பிளேடு, ஒரு ட்ரில்லிங் மிஷின் இருந்தால் போதும், நீங்கள் தாராளமாக அதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் ரொம்பவே கன்வீனியன்ட்டு. ஸோ அதில் லேபர் நிறையா, உங்களுக்கு லேபர் காஸ்ட் சேவ் ஆகுது. நீங்கள் லேபர் வச்சு பண்ணாலும் இது வந்து ஒரு 1 டே ஒர்க். ஸோ இதில் உங்களுக்கு வெல்டிங் கிடையாது, அதேமாரி எந்த இஷ்யூஸும் கிடையாது. நட் போல்ட் வச்சு ஃபுல்லாகவே நீங்கள் கட் பண்ணி அதை ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணலாம். அப்போ கோஸ்ட் வைஸ் பார்க்கும்போது எப்படி இருக்குது சார்? இப்போ நமக்கு என்னாச்சுன்னா MSல ஒர்க் பண்ணுற லேபர் வருது, இதோட ஒர்க் இருக்குது மெயின்டெனன்ஸு. இதே கோஸ்ட் வச்சு பார்க்கும்போது வேலை எப்படி ஈஸியாக இருக்கா, எப்படி எந்த மாதிரி? காஸ்ட் வைஸ் வந்து நீங்கள் மெட்டீரியல் டு மெட்டீரியல் டைரெக்டாக கம்பேர் பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதில் வந்து லேபரும் ஆட் பண்ணணும் ப்ளஸ் லைஃப். இதுனா நீங்கள் பெயிண்டிங் பண்ணணும், அதை மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதில் அந்த காஸ்ட்லாம் கிடையாது. ஸோ ஜென்ரலாக எல்லோரும் வந்து அந்த இனிஷியல் மெட்டீரியல் காஸ்ட் தான் கம்பேர் பண்ணுவாங்க. அது வந்து இதோட கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், ஒரு 15% காஸ்ட்லியாக இருக்குது. பட் இஃப் யூ கம்பேர் இட் வித் தி ஓவரால் ப்ராஜெக்ட் காஸ்ட், தட் இஸ் மேன் பவர், டைம் அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்ட்டு, அப்புறம் அதை ரொட்டீன் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் வரும். பட் லாட் ஆஃப் அட்வான்டேஜ், உங்களுக்கு நிறைய லைஃப் கிடைக்கும். அதை நீங்கள் ஒரு வாட்டி போட்டதுக்கப்புறம் இதை நீங்கள் பார்க்கணும்னு தேவையே இல்லை. ஓகே, இந்த ப்ராடக்ட் வந்து நான் என்னோட சோலார் சிஸ்டம், பேசிக்கலி வீட்டுக்காக நான் ஒரு 6 கிலோவாட் சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சோலார் பேனலோட பேஸ் ஸ்ட்ரக்சருக்காக தான் நான் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்சோ இந்த சேம் ப்ராடக்ட் வந்து நான் என்னோடய போர்ட்டிகோவில் நான் ஒரு டைல்டு எக்ஸ்டென்ஷன் போட்டிருக்கேன். ஸோ அதுலேயும் நான் இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 இடத்துலையுமே எனக்கு வந்து இது வந்து வெரி காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் வெரி கன்வீனியன்ட் டு யூஸாக இருந்துச்சு. அந்த முன்னாடி சொன்ன மாதிரி கொரோஷன்லாம் இல்லாததுனால திஸ் வாஸ் அ வெரி கன்வீனியன்ட் ஃபார் போத் மை சோலார் ப்ராஜெக்ட் அண்ட் மை டைல் ரூஃப் எக்ஸ்டென்ஷன் போர்ட்டிகோவில்.